Subjected characters are purely imaginary. Any resemblance of past or present characters is purely coincidence. The cast and crew is not responsible. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. கழுத்திலே ஒரே வெட்டு. இவர்தான் ரத்னவேல், ஏரியாவில் பெரிய கை. ஒரு காலத்தில் அடிதடி கட்ட பஞ்சாயத்து அரசியல்னு இருந்த மனுஷன் அவரோட மனைவி இறந்ததுக்கு பின்னால் அந்த பக்கமே போகாமல் அமைதியாக இருக்கார். இருந்தாலும் மக்களுக்கு இவரை பிடிக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் முரடன். இவர் சண்முகவேல், ரத்னவேல் தம்பி. ரத்னவேலுக்கு இவர் தான் எல்லாமே. அரசியல், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் இப்போ இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் இவருக்கு மக்கள் மத்தியில் மரியாதை ஜாஸ்தி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனா எதுவும் பண்ண மாட்டான். ரத்னவேல் சொன்னால் மட்டும்தான் பண்ணுவான். இவன் அசோக் ரத்னவேல். இவனுக்கு அவன் அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவன் அம்மாவை கொன்னதே இவன் அப்பா தான். இவனுக்கு சண்முகவேல் தான் எல்லாமே. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. சரி, வணக்கம். வாடா உடன் பிறப்பே, உட்காரு. அரசியல் வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா போயிட்டு இருக்குண்ணா. உங்களை மாதிரியே இந்த நானும் சுயேட்சையாக நின்று ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்குது. சந்தோஷம். நான் சொன்ன வேலையை முடிச்சியா? அதெல்லாம் அப்பயே முடிச்சாச்சுண்ணா. இப்போ இன்னொரு வேலை இருக்குது. நம்ம ராஜா கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா போய் முடிச்சுட்டு வந்துடுவேன். ராஜா அண்ணா சொல்லுங்க. தம்பியோட போயிட்டு வேலையை ஒழுங்காக முடிச்சு கொடுத்துட்டு வந்துரு, சரியா? சரிண்ணா. சரி, அப்போ நான் வரேண்ணா. சென்செக்ஸ் வேற டவுனா இருக்கே. சரி பாப்போம். எஸ் கமன். வெல்கம். வணக்கம். ப்ளீஸ். வெல்கம் டு மை ரெசிடென்ஸ் மிஸ்டர் சண்முகவேல். தமிழில் பேசு. சொந்த ஊர் சேலம், அங்கேருந்து இங்கே வந்து பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு இங்கிலீஷ் எங்கே நான் கேட்டாமோ இருக்கு. இது கூட எனக்கு இல்லை, ரத்னவேல் அண்ணன் கேட்டார். வெளியே மூச்சு விட்ட தெரியும்ல என்ன ஆகும்னு. தெரியும் சண்முகவேல் சார். இதை எடுத்துட்டு போய் ஆஃபீஸில் வச்சிரு, நம்ம வீட்டில் வேணாம். சரிண்ணா. போயிட்டு வாங்க. மகிழ்ச்சி. காலேஜுக்குலாம் போறியா இல்லையாடா? காலேஜ் அது பாட்டுக்கு போயிடுச்சு. என்னடா சண்முகம், என் மாமா என்ன சொல்கிறான் உங்ககிட்ட? சித்தப்பா, நான் என்ன பேசினா அந்த ஆளுக்கு என்ன? ஏதாவது வேலை இருந்தா பார்க்க சொல்லு. டேய் அசோக், என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்தவர்றா. பெத்தவரா? எங்க அம்மாவை கொன்னவர் சித்தப்பா. நான் இங்கேருந்து போறேன். ஆட்டா பாத்தியாடா, நான் என்ன செஞ்சாதான் அவன் நம்புவான்னு தெரியல. ஆனால்
உன்கிட்டே அது அன்பாக இருக்கானே, அதுவே சந்தோஷம்டா எனக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவோம். உங்கள் பிறந்த நாளுக்குள்ளே அவன் உங்ககிட்ட நல்லா பேசுவான். நான் பொறுப்பு. என்னமோ பண்ணுங்கடா. ஹலோ, என்ன சிவா சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கள் சண்முகம் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, அண்ணா அவசரமாக ஒரு 5 லட்சம் கேட்டார், கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. உங்கள் அண்ணன் கேட்ட உடனே கொடுக்க நான் என்ன ஏடிஎம் மிஷினா? இல்லைதான், புரியுது. பட் உங்களுக்கு தான் அந்த ஆளை பற்றி தெரியுமே, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார்னு. சரி சண்முகம் சார், ஊருக்கு நல்லது செய்கிறது நீங்கள் தான். உங்களுக்காக தரேன். எங்கே வரணும்? என் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க கடைக்கு ஒரு 3 மணிக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. என் ஆள் ராஜா அங்கே இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துருங்க. நல்லது, ஓகே. கடைலாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்புறம் கடை ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 10-15 வருஷமா 4 வருஷம் ஆகுதுண்ணா. வாங்க சிவா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அண்ணா 2 கலர் கொடுங்கண்ணே. இந்தாங்க சார். நாங்க சார் சாப்பிடுங்க. ரத்தத்துக்கிட்ட சொல்லி வை, இது கூட நான் சண்முகத்துக்கு தான் தரேன்னு. சரி சார், சரி சார். புறம்போக்கு பச்சங்க காசை நம்ம ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தா இவன் ஃபோன் பண்ணி வேற சொல்லிடுவானே. என்னத்த பண்ண தலையெழுத்து. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும், சில நேரங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். இது கரை கடந்த பின்பு கடலோர மாவட்டங்களில் மழை அளவு குறையும். அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், தப்பா நினைக்க மாட்டீங்களா? விஷயத்த சொல்லு. இந்த சண்முக அண்ணன் உங்க பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட பணம் கொடுக்குறாரு. யார்கிட்ட வந்து யாரை பத்தி தப்பா பேசுற? அறுத்து வீசிடுவேன். அவன் என் ரத்தம்டா. அண்ணே, ராஜா அவன் கூட தானே ஒர்க் பண்றான். அவன் தான் என்கிட்ட சொன்னான், நீங்க நம்பலனாலும் பரவாயில்லண்ணே. நாளைக்கு உனக்கு ஒரு வேலை இருக்கு. உன் ஃபோனில் அவன் என்னெல்லாம் பண்ணுறான், நாளைக்கு அவனை ஃபாலோ பண்ணி வீடியோ எடுக்கிறேன். நீயும் அவன் கூட சேர்ந்து தான் பண்ணணும்னு நினச்சா செதுக்கிடுவேன். என்ன காலையிலேருந்து ஒரு போக்கிமான் கூட கிடைக்க மாட்டேங்குது. சே, பிக்காச்சுவாவது கிடைக்கும்னு பார்க்குறேன். வெரி பேட் டே. என்ன பண்ணுறது? சரி, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எங்கே போகிற? அதான் அண்ணன் கூப்பிட்றாரு பார், போய் பேசு. ஐயோ, தனியாக கூப்பிட்றானே, என்ன பண்ண போகிறானோ? ஜெய், வாங்கின காசு எப்போ திருப்பி தர போகிற? அண்ணே, கொடுத்துட்றேண்ணே ஒரு வாரத்தில். என்ன பொய் சொல்கிறியா? உனக்கு 2 நாள் தான் டைமு. அதுக்குள்ளே காசை திருப்பி தரல, உன் வீடு பூந்து உக்கால ஒளி உன்னையும் குடும்பத்தையும் நடுத்துற கூட்டு வந்து அசிங்கப்படிடாதீங்கண்ணே. பண்ணிடாதீங்கண்ணே ப்ளீஸ், திருப்பி கொடுத்துட்றேன். கமாப்பா, அடிங்க தப்போ. ஃபஸ்ட்டு வீடை மாற்றிட்டு எங்கேயாவது போகணும். இந்த முட்டை போட்டாக்கெல்லாம் துட்டு கொடுக்குறான், புறம்போக்கு பையன் நமக்கு துட்டு கொடுக்க மாட்டான். பிரியாணி சாப்பிடலாமா? என்ன தப்புண்ணா? அண்ணே பிரியாணியா? சரிண்ணே, சாப்பிடுவோம். இருக்கிற பிரச்சனைல இது வேற. ராஜா கேட்டவா தெரியுமா? அண்ணே, நான் சொன்னப்போ நீங்கள் நம்பலல்ல, இந்த வீடியோவை பாருங்கண்ணே. என்ன பொய் சொல்றியா? உனக்கு 2 நாள் தான் டைமு. அதுக்குள்ள காசை திருப்பி தரல. டேய், இதெல்லாம் நம்ப மாட்டேன்டா. போ, இதெல்லாம் வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அண்ணே, போடா. என்ன பண்றது? யாரை நம்புறதுனே தெரியல இந்த காலத்துல. நம்ம தம்பி தான் அவன். அவனை நம்பலாமா இல்ல கூடாது? இல்ல 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 இல்ல, என் தம்பி, என் ரத்தம். அவன் பண்ணியிருக்க மாட்டான். அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போலையே. நம்ம முந்திக்கலன்னா அவன் நம்மளை போட்டுருவான். என்ன பண்ணுறது? சரி, அவன் பையனை வச்சு ஒரு பிளானை போடுவோம். ஹலோ. சொல்லிச்சுதப்பா. அசோக், ஆஃபீஸ்க்கு வா, ஒரு 20 நிமிஷம். ஓகே. ஹாய் சித்தப்பா. வாடா அசோக், உட்காரு. ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. எனக்காக ஒன்று செய்ய சொன்னால் நீ செய்வியா? உனக்காக என்ன வேணா செய்வேன் சித்தப்பா, சொல்லு. நாளைக்கு உங்கள் அப்பனுக்கு பிறந்த நாள், ஆனால் அதுவே அவனோட இறந்த நாள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்டா. என்ன சொல்கிற? ஆமாண்டா, உங்கள் அப்பனுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அவன் என்னை போட்டுருவான். அதுக்கு முன்னாடி நான் அவனை போட்டால் தான் என்னால் முடியும். அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவை கொண்டவனை பழி வாங்குறக்க நல்ல வாய்ப்பு, யோசிச்சு பாரு. ஆமாம் சித்தப்பா, நான் என்ன பண்ண சொல்லு. நாளைக்கு உன் அப்பனுக்கு ஸ்வீட்டில் இதை கலந்து கொடுத்துரு.
அவன் சாப்பிட்டான், அவன் போயிடுவான். அப்புறம் நீயும் நானும் தான் ராஜா, நம்ம தான் ஆள்றோம். செஞ்சிடலாம் சித்தப்பா. அண்ணே பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணே, ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லாரு இது வேற அண்ணா முட்டை இனிய போட பிறந்த நம்ம நாள் போய் வாழ்த்துக்கள்ண்ணே, வந்து ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருந்தா. சரி, இந்தாடா என் பிறந்த நாளுக்கு காசு. தேங்க்ஸ்ண்ணே. இந்தாடா உனக்கும். தேங்க்ஸ்ண்ணா. இப்போ ஏன் வரான்னு தெரியலையே, தொல்லை பண்ணுறானு. அண்ணா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா, ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. இந்தா எதா வாங்கிக்கோ. அண்ணா பணம்லாம் வேணாண்ணா, உங்கள் அன்பே போதும்ண்ணா. சொல்டா, அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? வேலைலாம் போதுண்ணா, அது இருக்கட்டும். பிறந்தநாள் அதுவும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. என்னதுடா? கொஞ்சம் பாருங்க. ஹாப்பி பர்த்டேப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்புற மாதிரி இல்லையா? சாப்பிடுங்கப்பா. இது உண்மைதானா? முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. யார் நல்லவன் யார் கெட்டவன்னு பார்ப்போம். அண்ணே அண்ணா எழுந்துருண்ணே. எந்திரிங்கண்ணா. அண்ணா நான் எந்திரிங்கண்ணா. 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 என்னப்பாச்சு? போய் தண்ணி பா எந்திரிங்கப்பா. அண்ணா எந்திரிங்கண்ணா. எழுந்துருண்ணே. இந்தாங்கண்ணா. குர்ரா அப்பா எந்திரிங்கப்பா. அண்ணா பா அண்ணா அண்ணே அண்ணா அப்பா அண்ணா அண்ணா அண்ணே. ஒரு வழியா நினைச்சதை முடிச்சாச்சு. பெருசு போயிருச்சு, இனிமேல் நம்ம தான். என்னடா பெருசா போடுங்கடா. பார்த்தா யாரடா போட சொல்ற? மூஞ்சி இப்போ குழகுன்னு ஆக போகுது பாரு. எதிர்பார்க்கல துரோகி. என்ன சித்தப்பா அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிற? உனக்கு ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணிடுவோமா? சே, உன் கூட சேர்ந்து எனக்கும் அந்த எச்ச புத்தி வந்துருச்சு பார்த்தியா? டேய் அசோக்கு, நீ கூடவா? சித்தப்பா, எங்கள் அப்பன் உன்னை பற்றி யார் சொன்னாலும் நம்ப மாட்டான். ஆனால் நான் சொன்னான் எனக்கு எங்கள் அப்பனை பிடிக்காது தான். ஆனால் உன்னை மாதிரி நான் எச்ச வேலைலாம் பார்க்க மாட்டேன். என்ன இருந்தாலும் அவர் என்னை பெற்றவர். ஒரு நிமிஷம். இவன் சஸ்பென்ஸோட சாவக்கூடாது. செத்தவன் எப்படி பொழைச்சான்னு இவனுக்கு தெரியணும். புயலென தோன்றினான் ஒருவன், புயலாய் மாறினான் ஒருவன், புயலை அடக்க முயன்று அமைதியான ஒருவனால் புயல் தானே கடந்தது. என்னைக்குமே தீமை இல்லை, தீ மாதிரி இருக்க மெய்தான் வெல்லும்.